நம்ம எல்லாருக்குமே மருதாணி வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ அது எப்படி வந்து நல்லா டார்க் ரெட்டில் எப்படி வச்சுக்கிறது, சீக்கிரமாக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். இதுக்கு வந்து நான் வந்து ஹென்னா கோட்ரேஜ் நூப்பூர் ஹென்னா பவுடர் எடுத்துருக்கேன். அது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் என்ன மெஹந்தி பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் திஸ் இஸ் வெரி குட். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு பட்டை பீஸ் 2, 5 கிராம்பு எடுத்துக்கணும். சுகர் வந்து பவுடர் பண்ணி ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 டீஸ்பூன் டீ பவுடர், 1 டீஸ்பூன் சோம்பு அண்ட் யூக்கலிப்டஸ் ஆயில். யூக்கலிப்டஸ் ஆயில் இல்லைன்னா ஆக்ஸ் ஆயில் யூஸ் பண்ணலாம். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் நான் வந்து பாயில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் நான் சொன்ன பொருட்கள் பவுடர்ட் சுகர் அண்ட் இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் தவிர, ஹென்னா பவுடர் தவிர, இந்த 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் டீ பவுடர், கொஞ்சோண்டு கிராம்பு, ஒரு 5-6 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, இதெல்லாம் போட்டு நான் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த கொதிக்கிற தண்ணி வந்து 3/4 பதத்துக்கு வந்து குறையணும். குறைஞ்ச உடனே என்ன பண்ணணும்னா, இப்போ கொதிச்சுட்டு இருக்குது, இது குறைஞ்ச உடனே இதை நல்லா 3/4 பதத்துக்கு ஆயிடுத்துது. இப்போ அதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூல் டவுன் பண்ண போகிறேன். இதை கூல் டவுன் பண்ணிவிட்டு இதை எப்படி இந்த ஹென்னா பவுடரோட மிக்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி மிக்ஸ் பண்ணி எத்தனை நேரம் வைக்கணும், அது எப்படி அப்ளை பண்ணணுன்றதை உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ நான் வந்து கோட்ரேஜ் ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அதை என்ன பண்ணுறோம்னா, 1 கப் எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ சலிக்க போகிறோம். ஸோ தட் நம்மளுக்கு ஸ்மூத் பவுடராக கிடைக்கும். நம்ம கையில் வைக்கும்போது இந்த திப்பிக்கள்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம முதல்ல சலிச்சிருக்கேன். நல்லா சலிச்சுக்கணும். அதை அந்த சலிச்சுட்டு அந்த பாக்கி இருக்கிற திப்பிக்கெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பியூர் மெஹந்தியாக தான் இருக்குது, அதனால. இப்போ இதை நம்ம சலிச்ச பவுடர் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடும் நம்மளுக்கு வந்து ஆறி இருக்கு. இப்போ இதெல்லாம் எப்படி கலந்து என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த லிக்விட் நம்ம ஆறு எடுத்து இல்லையா, அதாவது இந்த பட்டை, கிராம்பு, டீத்தூள், சோம்பு போட்டிருந்தோம்ல, அதை லிக்விட் வந்து 3/4 பதத்துக்கு வந்து அதை ஆற வச்ச லிக்விடை வடிகட்டி எடுத்திருக்கேன்னா, இதை திப்பி எல்லாமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் நம்ம பிளான்ட்ஸ்க்கு போடலாம். பிளான்ட்ஸ் வச்ச கார்டன் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் ஃபர்டிலைசராக. ஸோ இப்போ இது என்னென்னா, இதில் இப்போ நம்ம இந்த பவுடரை முதல்ல போட போகிறோம். இந்த பவுடரில் முதல்ல சுகரை கலந்துக்கலாம். பவுடர் சுகரை கலந்துடலாம் அந்த பவுடரில். இது எதுக்காக போடுறோம்னா, இந்த பட்டை, கிராம்பு, டீத்தூள் அண்ட் அந்த சோம்பு இதெல்லாம் வந்து நல்ல கலர் கொடுக்கும் நம்மளுக்கு கைக்கு, மருதாணிக்கு. இந்த சுகர் எதுக்கு பவுடர் சுகர் போடுறோம்னா, நீங்கள் வைக்கிற மருதாணி வந்து லூஸ் ஆகி கீழே விழாமல் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்கு தான் இதை போடுறோம். இப்போ இந்த இதில் வந்து இப்போ நம்ம கலக்க போகிறோம். இந்த பவுடர் சுகர் மெஹந்தி பவுடர் இருக்கு இல்லையா, அதை சலிச்ச மெஹந்தி பவுடர் சுகர் போட்டிருக்கோம். அதை போட்டுட்டோம். இப்போ அதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கணும், லம்ஸ் இல்லாமல் கலக்கணும். ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கணும். இதில் நம்ம அப்புறம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் யூக்கலிப்டஸ் ஆயிலோ இல்லை ஆக்ஸ் ஆயிலோ, இதுவும் கலர் கொடுக்கறதுக்கு தான், ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் விடலாம். நீங்கள் யூக்கலிப்டஸ் ஆயில் இல்லைன்னா ஆக்ஸ் ஆயில் கூட வைக்கலாம். ஸோ இதை இப்போ வந்து முதல்ல நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும்.
கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கணும், ஒரேடியாக விட்டுறக்கூடாது. இப்போ இந்த மிக்சர் வந்து மினிமம் ஒரு 10 to 12 hours இது அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இது அப்படியே நான் மூடி வச்சுருவேன். 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கையில் இதை வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். இந்த 12 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கையில் வைக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இது மிக்சர் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வந்து 12 ஹவர்ஸுக்கு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அப்படியே மூடி வச்சிட போகிறோம். 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். நம்ம அந்த மருதாணி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 8 to 10 ஹவர்ஸ் ஊற வச்ச மருதாணி. இப்போ இதை வந்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ், மினிமம் 4 ஹவர்ஸ் to 6 ஹவர்ஸ் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சும்மா ரப் பண்ணி எடுத்தால் போகிறோம். ரப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். இதை நீங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த மிக்சரை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 8 ஹவர்ஸ் to 10 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். ஓவர் நைட் ஊற வச்சிட்டிங்கன்னா காத்தால வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காத்தால எடுத்து ஒரு 4 ஹவர்ஸோ 6 ஹவர்ஸோ நீங்கள் கையில் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா ரப் பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும். ஸோ நான் அதை அப்ளை பண்ணிவிட்டு ரப் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா பற்றிருக்கோம், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.